இங்க ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில புறா ஒண்ணு ரோட்ல அடிபட்டு கிடக்கிறத பாக்குறாரு. உடனே அவர் அந்த புறாவை கையில் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த புறாவுக்கு ஏற்பட்ட காயம் தெளிவா தெரியுது. அப்போ அவரோட கையில இருந்து ஒரு பவர் அந்த புறாவுக்கு பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அடுத்த செகண்டே இந்த புறாவுக்கு ஏற்பட்ட காயம் சரியாகி அந்த புறா பறந்து போயிருது. அப்போ அவருக்கு தூரத்துல யாரோ என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர்னு ஒரு பொண்ணு அலற மாதிரி கேக்குது. உடனே அவர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அங்க ஒரு பையன் அடிபட்டு சாகர் ஸ்டேஜ்ல இருக்கான். டாக்டரும் அவங்க அம்மா கிட்ட பையனை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் பக்கத்துல போன இவரு அந்த பையனோட தலையில இவரோட கையை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் கண்ணு முழிச்சிடறான். அப்போ கரெக்டா அந்த பையனோட அம்மா அங்க வந்து நீ யாரு இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா சாக கிடந்த அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துறான். இதை பார்த்து அவங்க அம்மா அந்த பையனை பார்க்க போயிடுறாங்க. அந்த கேப்ல அவரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவருக்கு இந்த சூப்பர் பவர் எப்படி கிடைச்சிருக்கும்னா, இவர் ஒரு நாள் ஒரு பார்க்ல இருக்கும்போது ஒரு ஏலியன் ஷிப் இவர் மேலேயே வந்து விழுந்திருக்கும். அதுல இவரோட உடம்பு தூள் தூளாகி இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவரோட சாவுக்கு நாம தான் காரணம்னு நினைச்ச ஏலியன்ஸ் அவங்க கிட்ட இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா இவருக்கு உயிர் கொடுத்து இவரோட உடம்பையும் ஹைடெக்கான ரோபோட் மாதிரி மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி சூப்பர்